जगदम्बिके जय जगदीश्वरी ताये पराशक्ति परमेश्वरी जगदम्बिके जय जगदीश्वरी माये महादेवी मागेश्वरी நீயே வினை தீர்க்கும் விஸ்வேஸ்வரி மாயே மகாதேவி மாகேஸ்வரி நீயே வினை தீர்க்கும் விஸ்வேஸ்வரி உனையே சரணடைந்தே கருணாகரி உனையே சரணடைந்தே கருணாகரி அருள்வாயே ஆனந்த லஹரி கௌரி அருள்வாயே ஆனந்த லஹரி கௌரி ஜெகதம்பிகே ஜெய ஜெகதீஸ்வரி தாயே பராசக்தி பரமேஸ்வரி जगदम्बिके जय जगदीश्वरी जगदम्बिके जय जगदीश्वरी माये महादेवी मागेश्वरी நீயே வினை தீர்க்கும் விஸ்வேஸ்வரி மாயே மகாதேவி மாகேஸ்வரி நீயே வினை தீர்க்கும் விஸ்வேஸ்வரி உனையே சரணடைந்தே கருணாகரி உனையே சரணடைந்தே கருணாகரி அருள்வாயே ஆனந்த லஹரி கௌரி அருள்வாயே ஆனந்த லஹரி கௌரி ஜெகதம்பிகே ஜெய ஜெகதீஸ்வரி. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் வாசவி. ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப நல்லா பாடுறாங்க. ரொம்ப நல்லா கேட்கறதுக்கு. ஷியாமலாஜி உங்களுக்காக ஜன்மதினமிதம் ஐ பிரிய சகே शन्तनोतु ते सर्वदामुदम् प्रार्थयामहे भवसतायुषी ईश्वरः सदा त्वां च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमर्जय जीवनं तव भवतु सार्थकम् जन्मदिनमिदम् अयि प्रिय सखे शन्तनोतु ते सर्वदा दीर्घायुरारोग्यमस्तु सुयशः भवतु विजयः भवतु. Wish you a very, very, very happy birthday, Shamlaji. Jai Shri Krishna. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. பெரியவா அத்தனை பேர் ஹாப்பி பர்த்டே ஷாம்லாஜி. பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம், சின்னவாளுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கு, உடம்பு நலத்துக்காக டெய்லி நம்ம சொல்ற இந்த தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிடலாம்.
ॐ नमो भगवते वासुदेवाय वासुदेवाय धन्वन्तये धन्वन्तये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तये कलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तये कलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். பாலாஜி சொல்றீங்களா? जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्। ஸ்ருதி புராணானாம் ஆலயம். ஸ்ருதி வேதங்கள், ஸ்மிருதி புராணம், ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள் இந்த மூணுக்கும் ஆலயமா இருக்கிற மற்றும் கருணாலயமா இருக்கிற பகவத்பாதம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவரை வணங்குகிறோம். அவர் இயற்றிய இந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிற ஸ்தோத்திர நாமாவளியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிற மோகமுத்கர, சுத்தியலால எல்லா மோகத்தையும் அடிச்சு நமக்கு எப்படி வாழணுங்கிறத சொல்றார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुक्रिंकरणे मूढ़जहि धनागम तृष्णां कुरु सत् बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निज कर्मोपात्तं वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तन भरनाभीदेशन् दृष्ट्वा मगामोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. காஞ்சன காமினி இந்த ரெண்டும் அதை எப்படி நம்ம டீல் பண்ணணும்? காஞ்சனம் தனத்தை எப்படி தன்னோட கர்மங்களால் எது வருதோ அந்த தனத்தை வச்சுட்டு சந்துஷ்டப்படுத்தணும். தனம் மரணம் திருஷ்ணா வச்சு கூடாது அப்படிங்கிற. அதே மாதிரி நாரி அவள் அதுவும் நம்மளோட இந்திரியங்களுக்கான சுகத்துக்காக நம்ம சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்றது இதெல்லாம். செல்வம் நம்மளோட பயத்துக்காக நமக்கு ஒரு ஃபோர்ட் மாதிரி கட்டிட்டு அதுல இருந்து பணம் இருக்கு இன்னும் இன்னும் இருக்கட்டும், அது நமக்கு எப்பொழுதும் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சுன்னு அதை வச்சுட்டு இருக்கோம். அது வந்தப்புறமா சுகத்தை தேடின்னு இருக்கிறதுக்காக இந்த நாரி நரன் அத எப்படி அதுலேருந்து வெளியில வரணும்ங்கிறதுக்கான வழி சொல்ற. அது வெறும் ஒரு சதைதான், வெறும் கொழுப்புதான், இத்தரமான வச்சுதான் இதெல்லாம் இந்த உடம்புங்கிறது
அப்படிங்கிறது மனசி விசிந்தைய வாரம் வாரம் அது மனசுல கொண்டு வந்துட்டே இருந்தேன்னா வாரம் வாரம் மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்தா இந்த மோகமும் இந்த ஆவேசத்திலிருந்தும் வெளியில வந்துட முடியும் அப்படின்னு இன்னொரு சுத்தியில எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப போயட்டிக்கான ஸ்லோகம். நளினீதலகத ஜலமதி தரலன் தத்வஜ்ஜீவிதமதிஷய சபலம் வித்யவ்யாத்யபிமானக்ரஸ்தன் லோகம் சோகஹதை ச சமஸ்தம். நளினி தாமரை, தல நளினி தலம், தலம்னா இதழ்கள் இலைகள். நளினீதல கத இருக்கும், ஜலம் நீர், அதி மிக, தரலம் சஞ்சலமானது, தத்வத் அவ்வாறு, ஜீவிதம் இந்த வாழ்க்கை, அதிசய மிகமா, சப்பலம் நிலையற்றது, வித்தி அறிந்து கொள், வியாதி வியாதிகள், அபிமான கர்வம், கிரஸ்தம் பாதிக்கப்பட்டு, லோகம் இந்த உலகம், சோகம் வருத்தம், ஹதம் சூழப்பட்ட, ச மற்றும் சமஸ்தம் எல்லாம். எவ்வாறு தாமரை இலையில் நீர்த்துளிகள் சஞ்சலமாக ஸ்திரமற்றதாக இருக்கிறதோ அவ்வாறு இந்த வாழ்க்கையும் மிக நிலையற்றதானது. புரிந்து கொள், இந்த முழு உலகம் வியாதியும் கர்வத்தினால் பாதிக்கப்பட்டு துக்கத்தில் சூழ்ந்துள்ளது. அப்படி இந்த உலகம் இவ்வளவு ஒரு அஸ்திரமானது, இஃபமெரல் சொல்வா, கற்பூரம் மாதிரி வந்துட்டு இப்படி போக போறது, அன்ஸ்டேபிள் இந்த வாழ்க்கை. அதுவும் எங்க வாழறோம்? துக்கம், இந்த வியாதியும் நம்மளோட அகங்காரத்திலும் இந்த துக்கம் தான் இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகம் முழுக்க அதுதான். அதுல இந்த வாழ்க்கை, அதுவும் ஒரு தாமரை இதழில் ஒரு துளி நீர் எப்படி தவிக்கிறதோ, சஞ்சலமா ஆடுறதோ, அது போல ஆடின்னு இருக்கு அப்படின்னு பகவான் ஆச்சாரியார் நமக்கு இந்த நம்மளோட ஜீவத்தை பத்தி சொல்றார். நளினி தலகத ஜல, எல்லாமே குறில் எழுத்துகள். நளினி, நளினி இல்லைங்க, லங்கிறது சம்ஸ்கிருதத்துல கிடையாது. நளினி தலகத ஜலமதி தரலன், எல்லாமே குரல் எழுத்துகள். தனித்தனியா சொல்லணும். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேடாமா, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேடா. நளினி தலகத ஜலமதி தரலன் தத்வஜ்ஜீவித, தத்வஜ்ஜீ, தத்வ தமிழ் ராகத் கொடுத்து, தத்வ வஜ்ஜி இஜ் அண்ட் ஜி நெடில எடுத்து இந்த ஜி கொஞ்சம் இழுத்தேன்னா வித ஷார்ட் ஆயிடும். தத்வஜ்ஜீவித மதிஷய சபலம், தத்வஜ்ஜீவித மதிஷய சபலம் வித்திவ்யாத்ய பீமானக்ரஸ்தன். வித்தி வி அது மேல ஆகாத் கொடுத்து இத் அண்ட் தி இருக்கு. வித்திவ்யா, வித்தி வியா தனி இல்ல, சேர்த்து சொல்லணும். வித்திவ்யாத்ய, வித்திவ்யா திவ்யா அண்ட் யாத்ய எல்லாமே ஆகாத் இருக்கு, சேர்த்து சேர்த்து சொல்லணும். வித்திவ்யாத்ய பீமானக்ரஸ்தல், பீமானக்ர, நக்ர பீமான கிர தனியா சொல்லாம வித்திவ்யாத்ய பீமானக்ரஸ்தல் லோகம் சோகஹதை ச சமஸ்தம். லோகம், லோ நெடில் எழுத்து, கம் ஷோக, ஷோக ஷோ நெடில் எழுத்து, லோகம் ஷோக ஹதை ச சமஸ்தம்.
நளினீதலகத ஜலமதி தரலன் தத்வஜ்ஜீவிதமதிஷயச்சபலம் வித்திவ்யாத்யபிமானக்ரஸ்தன் லோகம் ஷோகஹதைஞ்ச சமஸ்தம். சரி, இதுக்கு முன்னாடி இருக்க 2 ஸ்லோகங்கள்ல இந்த காஞ்சனா, இந்த காமினி, இது எப்படி நம்மளோட வாழ்க்கையில எஃபெக்ட் பண்றது, அதுல எப்படி அதை கரெக்டா பார்த்து அது என்னங்கிறது புரிஞ்சுண்டு எப்படி வாழணும், இந்த காஞ்சனமும் காமினியும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு இடையலா இருக்காம, ஏன்னா அது அதுகள் ரெண்டும் நம்ம வாழ்க்கைய அழிச்சறதுக்கு சக்தி அதுக்கு ரெண்டுத்துக்குமே உண்டு. வாழ்க்கையை அழிக்கிறதுனா என்ன? அதுக்காக நம்மள இந்த பணமும் நாரியும் நம்மளை கொல்ல போறதா அப்படி சொல்லலை. அதனால நமக்கு இந்த ஜீவத்துல திரும்பி திரும்பி வர்றதுக்கு சோகம் தான் கிடைச்சுட்டு இருக்கும். சோகம்னா திரும்பி திரும்பி ஜன்மம் மரணம் அந்த அந்த சைக்கிள்லயே போயிட்டு இருப்போம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான இடைஞ்சல் இது ரெண்டும். ஆனா இந்த ஜீவம் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஒரு குறிய சின்ன விஷயம் இந்த 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 ஜீவிதம்ங்கிறது, இந்த இந்த ஜீவனம்ங்கிறது. எப்படி அது ஒரு டெம்பரரியான விஷயம், வந்துட்டு போக போற விஷயம். அது மட்டும் இல்லை, அதனால அது ரொம்ப சோகம்ல இருக்க போறது. என்ன நடக்க போறது அப்படிங்கிற ஒரு சோகத்திலையும் இந்த ஜீவன்ங்கிறது, இந்த ஜீவன்கிறது இந்த உடம்பில் வாழ்ந்துட்டு இருக்கு, வச்சுட்டு இருக்கு. எல்லாமே டெம்பரரி. இந்த உடம்பும் வந்துட்டு போக போறது. அண்ட் எவ்வளவு நாள் இருக்கோ அப்பொழுதுமே சோகத்துல இருக்கிறது தான். ஏன்னா அந்த சோகம்ங்கிறது நமக்கு வந்துட்டே இருக்க போகுது. ஏன் இந்த சோகம் வருது? அப்படியும் அவர் என்ன சொல்றதுன்னா, இந்த வியாதியும் அபிமானமும் இதனாலதான் இந்த சோகம் வருது. இந்த மாதிரியான இடத்துல இந்த வாழ்க்கையே ஒரு அன்சர்டனானது, நிலையற்றது. அதுவும் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்? இந்த வியாதியும் கர்வத்திலையும் அதனால வரும் சோகத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல் லைன்ல இந்த மரணம்ங்கிறது, இந்த தேகம்ங்கிறது டெம்பரரி அப்படின்னு சொல்றார். ரூமி அப்படின்னு ஒரு ரொம்ப பெயர் வந்த பிலாசபர், தஜிகிஸ்தான்ல பிறந்து டர்க்கியில போய் இருந்தார். சூஃபி செயின்ட் அப்படின்னு. அவரை பத்தி ஒரு கதை என்னன்னா, ஒருத்தர் ஒரு டூரிஸ்ட், ஒரு விசிட்டர், அவர் ரூமியை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்தாராம். சில கதைகள்ல ரூமின்னு சொல்றா, சில கதைகள்ல வெறும் சூஃபின்னா அந்த யாரை பார்க்க வராங்கிறது அதுல முக்கியம் இல்லை. ஆனா அந்த ரூமியை பார்க்கறதுக்கு அந்த விசிட்டர், அதிதி, அவர் அவர் வீட்டுல அவரை பார்க்கறதுக்கு வராராம். அவர் அந்த வீட்டுல பார்த்தா வீட்டுல ஒண்ணுமே இல்லையா. படுக்கைங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணுக்கு ஒரு ஒரு மெத்த கீழே கடந்துதான். அதை தவிர ஏதோ இன்னொன்னு 2 பாத்திரம் அந்த மாதிரி ஏதோ இருந்துதான் அந்த வீட்டுல. அவர் கேட்டாராம் ரூமிட்ட, உன்னோட வீட்டுல உன்னோட பர்னிச்சர்லாம் எங்க அப்படின்னு கேட்டாராம். ரூமி அதுக்கு பதில் சொல்லாம, உன்னோட பர்னிச்சர்லாம் எங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஆள் சொன்னால, நான் ஒரு விசிட்டர், நான் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன்.
அப்படிங்கிறதுக்கு அந்த ரூமி சொல்ற, நானும் ஒரு விசிட்டர் தான், இது எல்லாமே டெம்பரரி. நீ எப்படி விசிட்டரா இந்த வீட்டுக்கு வந்திருக்கியோ அது மாதிரி நானும் விசிட்டர் தான் இந்த வீட்டுல, எந்தன்னு ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் போக போறதுதான். இருந்தாலும் சில பேர் இந்த இது வாழ்ந்துட்டே நம்ம இருக்க போறோங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில இந்த சத் சித் அனந்தம் நேதிக்கு பேசணும். அதுக்கு அதை பத்தி கவலைப்படாம இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம முழுசா வாழ்றோம், இன்னும் வாழ போறோம், அதுக்கா இப்ப துக்கம் படுறது பரவாயில்ல, ஏன்னா அப்புறமா நல்லது ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு நினைச்சுன்னு வாழறா. இது எல்லாமே ஒரு வந்துட்டு போயிட்டு இருக்கோம், இது எல்லாமே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு அவரோட ஒரு போயம் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு போயம். திஸ் பீயிங் ஹியூமன் இஸ் a கெஸ்ட் ஹவுஸ், எவ்ரி மார்னிங் a நியூ அரைவல். இந்த தேகம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், எவ்ரி மார்னிங், தினம் காலையில a நியூ அரைவல், புதுசா இது வருது. a joy, a depression, a meanness, some momentary awareness comes as an unexpected visitor. ஒரு சுகமோ ஒரு துக்கமோ ஒரு நல்ல நினைப்போ ஒரு கான்சியஸ்னஸோ டெய்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர் மாதிரி வருது. அதாவது வரும் தெரியாம வருது. வெல்கம் அண்ட் என்டர்டெயின் them all, even if they are a crowd of sorrows who violently sweep your house empty of its furniture. Still, treat each guest honorably. He may be clearing you out for some new delight. எந்த மாதிரியான விசிட்டர் வந்தாலும், சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், நல்ல ஒரு தாட்டா இருக்கட்டும், ஆர் கெட்ட ஒரு தாட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், எந்த மாதிரியான விசிட்டர் இருந்தாலும் வரவழி வீட்டுக்குள்ள. அந்த ஆள் வந்து உன் வீடு இருக்கிறது எல்லாத்தையுமே துக்கத்துல மாட்டிட்டு போறானா இருக்கும். துக்கம்லாம் உன் வீடு அப்படியே நாசமாக்குறதா இருக்கும். இருந்தாலும் அவனை வந்து அந்த விசிட்டரை, அந்த அதிதிய நல்லா கவனிச்சுக்கோ. ஏன்னா he may be clearing you out for some new delight. ஏன்னா இந்த சோகத்துல உன் வீடை முழுக்க நாஸ்தி ஆக்குறது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரதுக்காக இருக்கலாம். The dark thought, the shame, the malice, meet them at the door laughing and invite them in. எந்த மாதிரியான ஒரு தாட்டா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு அசிங்கமா இருக்கட்டும், அவள் வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து அவர் அழிச்சுன்னு உள்ள போ. Be grateful for whoever comes, because each has been sent as a guide from beyond. யார் வந்திருந்தாலும் கிரேட்ஃபுல்லா இரு. ஏன்னா அவள் வந்து வெளியில் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு அப்பாற்பட்ட இடத்துல இருந்து அவ வந்திருக்கா, நமக்கு காமிக்கிறது, வழி காமிக்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப அழகான ஒரு போயம், கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு இந்த ரூமி எழுதியிருக்கிறது. அவர் சொல்றார், இது இந்த வீடு வந்து உனக்கு நீ எப்படி விசிட்டரா வரியோ அதே மாதிரி எனக்கும் இது, நானும் ஒரு விசிட்டர் தான் இங்க. இதெல்லாம் எந்தன்னு எனக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால பர்னிச்சர்லாம் இல்லைன்னா உனக்கு நீ எப்படி உன் பர்னிச்சர் தூக்கிட்டு, நானும் என் பர்னிச்சர் தூக்கிட்டு அலையிறது இல்ல. சோ அந்த என்ன சொல்ல வர்றதுன்னா, எப்படி அந்த தாமரை இலை மேல, தாமரை இதழ் மேல அந்த தண்ணி இப்படி ஓடின்னு இருக்கோ, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையும் சஞ்சலம் ஆடின்னு இருக்கு. இந்த தாமரைங்கிறது ஒரு மண்ணு அழுக்கான தண்ணியில வருது. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங் பத்தி அது பாட்டுக்கு அதை பத்தி கவலைப்படாம அது பாட்டுக்கு வருது. அந்த தண்ணி அது மேல விழுறது, அதுக்கும் அட்டாச்மெண்டே இல்லாம அது பாட்டு இருக்கு. பத்மபத்ர விமாம்பசா, ஒரு ஒரு இதே இல்லாம, அட்டாச்மெண்டே இல்லாம இருக்கு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் இந்த மாதிரியான சோகம்,
வியாதி, இதெல்லாத்தையும் சூழ்ந்துட்டுதான் இருக்கு. அதுல இருக்கு இந்த வாழ்க்கைங்கிறது. சோ அதோட எப்படி இந்த லோட்டஸ் இந்த தாமரை அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த அழுக்கு தண்ணியோட அதுக்கு ஒரு அட்டாச்மெண்டே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் இந்த பக்கத்துல இருக்கிற இந்த துக்காலயத்தை வச்சுட்டு அதுல இருந்து அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். எது பர்மனண்டோ பகவான் தான், ஈஸ்வரன் தான் பர்மனன்ட். ஒரே சத்தம், சத்தியம். அந்த சத்தியம் மாறாத சத்தியம். அது அது எப்பொழுதுமே இருக்கிற நிரந்தர சத்தியம். அது மேல மனசு போடணுங்கிறதான் சொல்றார் பஜ கோவிந்தம். சோ அந்த மாதிரி, ஏன்னா இந்த இந்த உலகம்ங்கிறது பகவத்கீதையில சொல்ற மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம் அசாஸ்வதம், நிலையற்றது, துக்கம் நிறைஞ்சது. மாமுபேத்திய புனர்ஜென்ம, என்ன புனர்ஜென்மம் யாருக்கு வராது இந்த துக்காலயம்க்கு? யாருக்கு? நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாங்கதா. என்னை அடைந்த பின் இந்த மகான்களுக்கு இந்த மாதிரி துக்காலயம், அசாஸ்வதமான இந்த துக்காலயத்துக்கு அவள் திருப்பி வரமாட்டா. பகவத்கீதையில 8வது அத்தியாயத்தில். சோ இந்த வாழ்க்கைங்கிறது அன்சர்டன், நிலையற்றது. அது இந்த வாழ்க்கை எந்த வேர்ல்ட்ல இருக்கு? இந்த இந்த வேர்ல்டுங்கிறது ஒரு துக்காலயம். சோ என்ன சொல்றேன்னா, நமக்கு இந்த டைமே இல்லை. இந்த வாழ்க்கை இப்படி போயிடும். மரணங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றதில்ல. எப்படி வேணாலும் வரும். எங்க இருந்தாலும் நீங்க இருந்தாலும் வரும். எந்த சிட்டியில எந்த வீட்டுக்குள்ள பூட்டி கடைஞ்சு கிடந்தாலும் மரணம்ங்கிறது எப்ப வேணாலும் வரலாம். அதனால இப்பவே இங்கேயே ஆரம்பிக்கணும். சேத வேதீதத சத்தியமஸ்தி நச்சேதி ஹா வேதி மகதி மினிஷ்டிஹி. கேனோபனிஷத்துல இஹ சேத வேதீதத சத்தியமஸ்தி. இந்த சத்தியம்ங்கிறத இங்கேயே இப்பொழுதே அடைஞ்சாதான் நம்மளால வாழ்க்கையோட கோல் அடைய முடியும். நச்சேதி ஹாவேதி மகதி மினிஷ்டிஹி. இந்த சமயத்துல இப்போவே அதை புரிஞ்சுக்கலனா மினஷ்டிஹி, அழிஞ்சுதான் போவா. அதாவது பகவான் சொல்ற இந்த மாதிரியான ஒரு க்ஷணபரத்துல இந்த வாழ்க்கை போறது, எப்ப போகும் தெரியாது. அதுவும் எந்த மாதிரியான வாழ்க்கை? இந்த மாதிரி துக்கத்திலையும் வியாதியிலையும் அடைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கை. இந்த இதுல இருந்து நமக்கு வெளிப்படணும் அப்படின்னா பஜகோவிந்தம் இப்பவே பண்ணணும் அப்படிங்கிற. இவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். அதுலயும் ஆச்சாரியர் இந்த இந்த நளினி, இந்த தாமரையோட எக்ஸாம்பிள் எடுக்கிறது. ஏன்னா அதுல ஒரு அத்வைத்த விஷயமும் இருக்கு. என்ன அத்வைத்த விஷயம்? இந்த தாமரைங்கிறது தண்ணியிலே வாழ்ந்து, தண்ணியிலே பிறந்து, தண்ணியிலே வாழ்ந்து, தண்ணியாலதான் அதுக்கு அதுக்கு அது அதுக்கு வாழ்க்கை கிடைச்சின்றது. அதே தண்ணியில அது அழிஞ்சும் போறது. இந்த தண்ணியும் தண்ணியால வந்ததுதான் இந்த தாமரை. எங்க போய் திரும்பி சேர போறது? அதே தண்ணியில தான் சேர போறது. அத்வைத்த பிலாசபி. இந்த பிரம்மன் அது உன்னோட உடம்புல இருக்கிற ஒரு துளி. மமைமாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, 5வது அத்தியாயத்துல வருது இல்லையா? எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறது பகவான். எஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறது பகவான். பகவானோட ஒரு துளிதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது எப்படி? அந்த லோட்டஸ் அந்த தாமரைங்கிறது தண்ணியோட ஒரு பாகம்தான். இந்த தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த பகவான் எல்லா இடத்துலயும் சர்வதத் பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம்.
சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி. எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறது இந்த பகவான் தான். 13வது ஸ்லோகத்தில் 13வது அத்தியாயத்தில். சோ இந்த இந்த தாமரைங்கிறது இந்த பிரம்மன் மாதிரி, பிரம்மனோட துளிதான், இந்த தண்ணியோட ஒரு துளிதான் இந்த தாமரை. அதே தண்ணி, அதே தாமரை, அதே தண்ணியினாலதான் தண்ணி தான் அதை காப்பாத்தின்னு வருது. அதே தண்ணியிலோட அது அப்புறம் கடைசியில மறைஞ்சிருது. சோ அதனால தாமரையும் தண்ணியும் ஒரு எக்ஸாம்பிள் ஆதிசங்கரர் சொல்றார். அந்த அத்வைத பிலாசபியும் இந்த ஒரு ஒரு கவிதா பாணியிலும் அவர் எழுதியிருக்கார். இந்த அழகான ஒரு ஸ்லோகம். எப்படி எப்படி அவரோட இமேஜினேஷன் பாருங்க. எப்படி தாமரை மேல ஒரு தண்ணி இருக்கோ அது போலதான் நம்மளோட ஜீவன். அதுவும் எங்க இருக்கு? இந்த மாதிரியான ஒரு துக்கம், துக்காலயத்துல அது சூழ்ந்து இருக்கு. அதுக்குள்ள இந்த தாமரை இருக்கு. அந்த தாமரைக்குள்ள அந்த இந்த அந்த அந்த நீர் துளி போல நம்மளோட ஜீவன் ஓடின்னு இருக்கு. சோ இதுவும் நேத்திக்கு சொன்ன மாதிரி பிரதிபக்ஷ பாவனா தான். அதாவது எதுல இருந்தா நமக்கு வெளியில வரணும்னா அதோட பிரதிபக்ஷம், அதோட லாஜிக் கண்டுபிடிச்சிட்டேன்னா, அந்த லாஜிக் எது நிஜமோ அதை கண்டுபிடிச்சு அதை பிடிச்சுட்டோம்னா இதுல இருந்து வெளியில வந்துடலாம். இந்த நாரீஸ்தன பர நாபீதேஷம், அதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன சொல்றார் அவர்? இதெல்லாம் வெறும் ஒரு சதை, இதெல்லாம் வெறும் வெறும் கொழுப்பு, அந்த மாதிரியான விஷயத்துல இருந்து வந்தது அப்படின்னு நீ நினைச்சு பாரு. அப்ப உனக்கு அது மேல இருக்கிறது மோகம் போயிடும். பிரதிபக்ஷ பாவனை. அதே மாதிரி இங்க இந்த ஜீவனம்ங்கிறது வெறும் அந்த ஒரு ஒரு தாமரை இலை மேல் இந்த மாதிரி சஞ்சலமா ஆடின்னு இருக்கிற ஒரு நீர்த்துளி போல, அதுவும் அது அந்த நீர்த்துளி போல இந்த வாழ்க்கையும் எதுல இருக்கு? இந்த துக்காலயமான இந்த வாழ்க்கை இந்த தண்ணியில இருக்கு. சோ இப்ப போறது அது. அதுவும் இருந்தாலும் அதுக்கு எப்போதுமே சோகம் தான். சோ எதுக்கு அது மேல மனசை வச்சுன்னு குழப்பின்னு இருக்க? சோ என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வாழ்க்கையில வந்தா, இந்த மாதிரியான ஒரு தாட்டை போச்சுன்னா, பிரதிபக்ஷ பாவனா போச்சுன்னா, அப்புறம் அது மேல இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட் நமக்கு போயிடும். யார் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட குழந்தை மேல அட்டாச்மெண்ட் இருக்கா? நினைச்சு பாருங்க. இதே மாதிரி அந்த குழந்தைங்கிறது உங்களுக்கு என்ன, இந்த ஜன்மம் இப்படி போறது, அவர் உனக்கு வீடு வரைக்கும் இந்த காடு வரைக்கும் தான் வரப்போறான். அதுக்கப்புறம் என்ன ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்கு அந்த அட்டாச்மெண்ட்? வேண்டாமே. அப்படிங்கிற பிரதிபக்ஷ பாவனா தான் வச்சுட்டுதான் இந்த சுத்தியலை வச்சுன்னு நம்மளோட மோகத்தை எல்லாம் எடுக்கிறார். சோ அதான் பகவஜ கோவிந்தம் இந்த 4 ஸ்லோகம் படிச்சிருக்கோம். இதுல என்ன தெரியுது? இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு டெம்பரரி கிஃப்ட். அதுவும் பகவான் நமக்கு கொடுத்தது. அந்த பகவான் நம்மளை எண்ணிக்கொண்டாலும் அதுல இருந்து நம்மளை எடுத்துடலாம். அண்ட் பகவான் என்ன சொல்றாரு? இது நான் உனக்கு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கேன். அதுவும் ஒரு டெம்பரரி கிஃப்ட். இது தந்து அப்படின்னு நினைச்சிட்டு ஆணவத்துல ஓடாதே. இந்த 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 தேகம் உனக்கு எதுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னா, அதை வச்சுன்னு நீ இந்த ஆன்மீக பாதையில முன்னாடி போலாமே அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரியான ஒரு விவேகம் என்னன்னா, இந்த உடம்பு நமக்கு கொடுத்திருக்கிறது வெறும் ஒரு டெம்பரரி கிஃப்ட் பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா அதை திருப்பி கொடுக்கணும் வித் தேங்க்ஸ். இந்தா நான் உன் தேகத்துல வாழ்ந்துட்டு முன்னேறி இருக்கேன், திருப்பி உனக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறது விவேகம். அந்த மாதிரி பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும். சோ இந்த விவேகமும் இந்த மோகத்திலிருந்து வெளியில வருதுதான் மோக நிவர்த்தி. இந்த குழப்பத்திலிருந்து வெளியில வருதுதான் இந்த மோகமுத்கரோட பஜகோவிந்தம் பண்ணா. அதுக்குதான் அவர் சொல்ற, இதெல்லாம் வெளியில வரணும்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். எப்பொழுதுமே இந்த பஜனை பண்ணிட்டு, பஜனைனா வெறும் பஜனையிலே நவவிதா பக்தி, அதை பத்தியும் சொல்லியிருக்கேன்.
அந்த மாதிரி பக்தி பண்ணேன்னா இதுலேருந்து வெளியில வர முடியும். இதுதான் இந்த 4 ஸ்லோகங்களோட எசன்ஸ். இதோட நம்மளோட இன்னியோட கிளாஸை முடிச்சுக்கலாம். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஒரு ஜெய் சின்ன ஸ்ரீ கிருஷ்ணா சார். ரிக்வெஸ்ட். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் போய் சொன்னேன்ல, அது கொஞ்சம் இதுல ஆமா. போடுறீங்களா? போடுறேன் குரூப்ல. போடுறேன் ஓகே. போடுறேன். என்னால எழுதிக்க முடியல வேகமா. ஓகே, தேங்க்யூ சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ரொம்ப ஃபேமஸ். நான் சாம்சங் எஸ்எம் யாருக்கு போன்னு தெரியல. அவங்கதான் first. உங்க பேரை மட்டும் ஒழுங்கா போட்டுருங்க. உங்க பேர் இது ஐ திங்க் இந்த சாம்சங் மட்டும்தான் இன்னும் பேர் சரி தெரியல நமக்கு. அது யாருன்னு தெரிஞ்சுன்னா அது ஜி உங்க அது பேரா என்னோட ஃப்ரெண்டு மாத்தின்னு. தான், வைதேகின்னு அவ பேரு. மாத்திரேன்னு சொன்னா இன்னைக்கு அவ லிசனிங் மூட்ல தான் ஜி இருக்கா. சரி, ஓகே 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 ஓகே. சரி சரி ஷீ இஸ் சரி சரி வைதேகி. மாத்திரை இன்னைக்கு சொன்னா. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே அனுஜா மாதிரி ஜி. நிறைய பேர் புதுசா வந்திருக்கு. ஸோ எங்களோட இன்னைக்கு பார்த்துக்கலாம். நாங்க யாரோடாவது பிறந்தநாள் இருந்தா அதுக்கு தான் கிளாஸ்ல செலிப்ரேட் பண்றோம், எல்லாரும் விஷ் பண்றோம். ஸோ உங்களோட பிறந்த நாளும் பகிர்ந்தோம்னா சுயாதாஜிக்கு அனுப்பிச்சிருங்கோ. ஸோ உங்களோட பிறந்தநாள் எப்போ அதோ கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒன்று சொல்ல வேண்டியிருந்தது. இந்த பேர் விஷயமும் சொல்ல வேண்டியிருந்தது. பாக்கி சுஜாதாஜி ஆர்த்தியும் சொல்லுங்க சார். ஆர்த்தி பத்தி அது சென்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, அதுவும் சொல்றேன். இந்த ஆர்த்திங்கிறது எல்லாரும் தன் வீட்டுல ஆர் கோயில் எங்கேயாவது தான் ரெக்கார்ட் பண்ண ஏதான ஒரு ஆர்த்தி, அது வந்து நாங்க கிளாஸ்ல போடுறோம் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறச்சு இந்த ஆர்த்தி கேட்டான்னா ரொம்ப நல்லா இருந்து எல்லாருக்கும் தோணித்து. அதனால இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்ப என்ன 1.5-2 வருஷமா டெய்லி ஒரு ஆர்த்தி போட்டு தான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த வந்து டெய்லி ஆர்த்தி வரணும்னா எல்லாரும் அதுக்கு அனுப்பிச்சாதான் அது பண்ண முடியும். ஒருத்தராலே டெய்லி டெய்லி ஆர்த்தி அனுப்ப முடியாது. ஸோ எல்லாரும் தன் வீட்டில் நடக்கிற ஆர்த்தியை வீடியோ எடுத்துட்டு அனுப்பிச்சுடுறா. அந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ண பாட்டெல்லாம் போடக்கூடாது. தானா பாடினோம்னா அது போடலாம். இல்லைன்னா அது வெறும் வித்தவுட் எனி பாட்டு நீங்க அனுப்பிச்சிட்டேன்னா நாங்க ஏதாவது பாடி அதுல ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ண பாட்டை போட்டு தான் அது யூடியூப்ல வருது இல்ல, அது ஏதோ பிரச்சனை. அது அது சைட்ல வச்சிடலாம். பட் ஆர்த்தி உங்க வீட்டுல நடத்தினேன்னா எல்லாரும் வீட்டுல பண்றது தான், ஒன்றும் புதுசா பண்ணிடு. அதுக்காக பெருசா ஒன்றும் ஆர்த்தி எல்லாம் பண்ண வேண்டாம். வீட்டுல டெய்லி நடக்கிற இந்த ஆர்த்தியை வீடியோ எடுத்துட்டு அனுப்பிச்சேன்னா அது நாங்க போடலாம் ஆரம்பிக்கிறச்ச. ஸோ இந்த 2-3 விஷயங்கள் டெய்லி எங்களை இந்த சத்சங்கத்துல முதலேருந்து வரவாளுக்கு தெரியும். யார் புதுசா ஜாயின் பண்றாளோ அவளுக்கானது. சுயதாஜி நீங்க சீக்கிரமா இப்ப ஆரம்பிச்சிருங்கோ, இல்லைன்னா ஒரு பாதி பேருக்கு தான். அரௌண்ட் 2 மினிட்ஸ் ஆர்த்தி. அது நம்ம அப்புறம் குரூப்ல போட்டுக்கலாம். ஆக்சுவலா அதோட மீனிங் எக்ஸாக்ட் இதெல்லாம் இப்ப அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் இஸ் ரன்னிங் அவுட். அனுஜா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். டெய்லி இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தா இருக்கிறீங்களா? ஆமா சார், அப்புறம் முடிச்சிடுறோமே நம்ம. விஜயலட்சுமிஜி உங்களை திட்ட போறா, அதுக்காக சொல்றேன். சார் நான் தான் கடைசியா சொல்றேன் சார். டெய்லி தான் சான்ஸ் கொடுத்துடல சார். டெய்லி இன்னைக்கு கொடுத்துடுறோம். எல்லாருக்கும் கிடைக்கும்னு தோணல. இப்பவே 9:45 ஆகுது. சொல்ற மாதிரி நாளைக்கு ஒரு நாள் அதுல இருந்து ஏல கண்டினியூ இருந்து பண்ணலாம் ஆரம்பிச்சல, சார். ஒரு நாள் பீல இருந்து ஆரம்பிங்க, அவ்வளவுதானே எடுத்தேன். அதேதான் சொல்றேன். ஓகேமா. நளினி தலகத ஜலமதி தரளன் தத்வஜீவிதமதிசய சபலம் வித்திவ்யாத்யபிமானக்ரஸ்தல் வித்திவ்யாத்யபிமானக்ரஸ்தல் லோகம் சோகஹதைஞ்ச சமஸ்தம். பியூட்டிஃபுல் ஜி. அது ஏதோ ஒரு டியூன் மாதிரி வருது சார், ஸ்லோகா மாதிரி. சொல்லாமே. நளினி தலகத ஜலமதி தரலம் தத்வஜீவித மதிஷய, மதிஷயன்னு காலில் விழுந்தது. மதிஷய சபலம் வித்திவ்யாத்யபிமானக்ரஸ்தல் லோகம் சோகஹதைஞ்ச சமஸ்தம். ந 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 ந.
ந 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 அப்படின்னு ஒரு எல்லாமே டியூன் அதே எடுத்துன்னு டியூன் பாடுவாங்க. தானா? ஓகே ஓகே. இதே அப்படி டியூன் சொல்லலாம், ஃபாலோ சிம்பிளா போட்டு சொல்லிடலாம். ம். ஓகே சார். ஓகே. बालाजी जी जय श्री कृष्ण sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். नलिनी दलगत जलमतितरलम् तत्त्वज्जीवितमतिशय चपलम् विद्दिव्याद्यभिमानक्रस्तल् लोकं शोकहतैं च समस्तम्. பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். இந்த ஆகாத்லாமும் பர்ஃபெக்டா எடுத்துன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Thank you, sir. All your blessings, sir. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Thank you. भानु जी भुवना जी नलिनीधलगतजलमतितरलम् तत्त्वज्जीवितमतिशयचपलम् दिव्यात्यभिमानक्रस्तल् लोकं शोकहतं च समस्तम्. பியூட்டிஃபுல் ஜி. நீங்களே கரெக்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். வெரி நைஸ். நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்களேன். அப்ப அன்மியூட் பண்ண முடியல அதனால. நளினி தலகத ஜலமதி தரலன் தத்வஜீவிதமதிசய சபலம் வித்திவ்யாத்யபிமான கிரஸ்தல் லோகம் शोहतै च समस्तम् शोकहतैञ्च शोकः तै च शोकहतैञ्च समस्तம். மதிஷய சொல்லு. மதி மதிஷய மதி மதி தான் சொன்னேன் சார், மதி இல்ல. மதின்னு கால விழுந்தது. ஸோ ஓகே, இன்னொரு தடவை அப்புறமா சொல்றேன். எல்லாருக்கும் சொல்லணும். चित्रा जी नलिनी दलगद जलमतितरलम् तत्त्वज्जीवितमतिशयचबलम् विद्दिव्याद्यभिमानग्रस्त लोकं शोकहतं च समस्तम्. பியூட்டிஃபுல்லி சூப்பர், வெரி நைஸ். யாத்திய பீமானக்ரஸ்தன்னு சொல்லலாம். நக்ரன்னு சேர்த்து சொல்லணும்னா இன்னும் அழகா இருக்கும் கிராமட்டிக்கலி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். दीपा जी दीपा जी जय श्री कृष्ण जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். नलिनी दलगदजलमतितरलन् तद्वज्जीवितमतिशयचपलम् विद्धिव्याध्यभिमानग्रस्तल् लोकं शोकहतैं च समस्तम्. பியூட்டிஃபுல்லி வெரி நைஸ், வெரி நைஸ். जय श्री कृष्ण जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். गायत्री जी जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. नलिनी दलगतजलमतितरलन् तद्वज्जीवितमतिशयचपलम् विद्धिव्याध्यभिमानग्रस्तल् लोकं शोकहतैं च समस्तम्. பியூட்டிஃபுல் ஜி. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जानकी जी नलिनी दलगदजलमतितरलम् तत्त्वजीवितमतिशयसबलम् विद्दिव्यात्यभिमानकृतल् लोकं शोकगतं च समस्तम्. பியூட்டிஃபுல் ஜி. வெரி நைஸ். ரொம்ப அழகா சொன்னீங்க. Thank you. அந்த த கொஞ்சம் த மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. எதுல? நளினி தலகத அந்த கத மாதிரி கால ஜலமதி தரலன் அந்த த எல்லாம் கொஞ்சம் மத்தி த दलगत தலகத்த ஜலமதி தரலன் அந்த மாதிரி மத்தி ஷய சப்பல்
இந்த த வார்த்தை மட்டும் கொஞ்சம் த வர மாதிரி கால் விடுறது அது ஓகே மட்டும் கொஞ்சம் சார் பார்த்துங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சரி சார் திருத்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இப்ப நான் சொல்லட்டுமா சார்? எந்த அன்மியூட் ஆக மாட்டேன்னு. ராமேஸ்வரிஜி சொல்லல ஆ சொல்லுங்க. நளினி ದಲಗತ ಜಲಮತಿ ತರಲಂ ತತ್ವಜೀವಿತ ಮತಿಶಯ ಚಪಲಂ ವಿದ್ದಿವ್ಯಾತ್ಯಭಿಮಾನ ಕ್ರಸ್ತಲ್ ಲೋಕಂ ಶೋಕಹತೈಂಚ ಸಮಸ್ತಂ. வண்டர்ஃபுல் ஜி. ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லுங்க. முதலே தேங்க்யூ சார். கத்துன்னு இருக்கல. ஆமாங்க சார், இது முதல்ல தெரியும். அதான் தெரியுது. சொல்ற ஸ்டைல்ல இருந்து தெரியுது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெயஸ்ரீஜி. ஜெயஸ்ரீஜி சொல்றலா? கலாஜி. जय श्री कृष्ण. नलिनी दलगत जलमति तरलं तद्वजीवितमतिशय शबलं विद्दिव्याध्यभिमानग्रस्तल लोकं शोकहदैं च समस्तम्. பியூட்டிஃபுல் ஜி. பர்ஃபெக்டா இருந்தது. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணமூர்த்திஜி. சார் இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? அப்போ ஓகே ஜி. நாளைக்கே கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு வந்து லக்ஷ்மிஜிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய்